வாரத்தில் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது இன்று புனித மத்தியோஸ் என்ற அப்போஸ்தலருடைய திருவிழாவினை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை, கடமைகளை கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற பொழுது யூதருடைய வாழ்க்கை, யூதஸ் என்ற இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை காட்டி கொடுக்கின்ற அவருடைய வாழ்க்கை தூய ஆவிக்கு எதிராக அவர் எவ்வாறு செயற்படுகின்றார், அவ்வாறு தூய ஆவிக்கு எதிராக செயற்படுகின்ற அந்த நபருடைய வாழ்க்கை பிற்கால பகுதியிலே தன்னையே தான் மாய்த்துக் கொள்வதை அல்லது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கைக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் ஆண்டவருடைய அன்பினை நாளிலே சொல்லுகிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், நான் என்னுடைய தந்தையின் அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அன்பில் நிலைத்திருக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட யூதஸனுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கின்ற அதே வேளையிலே இதனாலே அந்த இடத்திற்கு மத்தியஸ் ஆண்டவர் சேர்ந்தெடுத்து 12 சீடர்களுக்குள் ஒருவராக அவரை நியமிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தை அவரை தேர்ந்தெடுப்பது தூய ஆவியினுடைய வரப்பிரசாத்தினாலே, அந்த அன்பில் நிலைத்திருந்த காரணமையினாலே. எனக்கு பிரியமானவர்களே, என்று பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இறைவனுடைய உண்மையான அன்பினை தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே பலவிதமான வேறுபாட்டினை அல்லது வேறுபாடுகளை உருவாக்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய அமைத்து கொண்ட பாதையிலே செல்லுகின்ற பொழுது உண்மையான சீடராக எங்களுக்கு வாழ முடியாது. நாங்கள் 12 சீடர்களில் ஒருவராக நாங்கள் மாற வேண்டுமானால், அவருக்கு சொந்தமாக மாற வேண்டுமானால் நாங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கை தூய ஆவிக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அழைத்தலுக்கு உட்பட்ட வாழ்க்கையாக, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு உட்பட்ட வாழ்க்கையாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற என்னுடைய பலதரப்பட்ட தீய குணங்களை, பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கொலேசியர் 3 அதிகாரம் 2-9 பகுதிகளில் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் வாசிக்கின்றோம், உடைய பழைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கின்றது, புதிய வாழ்க்கைக்கு எவ்வாறு நாங்கள் போக வேண்டும் என்பதனை அதனை வாசிக்கக்கூடிய பொழுது நாங்கள் அதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படியே நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டுமானால் இந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி நிலைத்திருக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், என்னுடைய சூழல் சந்தோஷமாக இருக்கும், என்னுடைய பங்கு சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், எங்களுடைய உற்ற உறவினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள், என்னுடைய சகோதரிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்காவிட்டால் அந்த அன்பினை, இறைவனுடைய அன்பினை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சொந்தமாக்கி கொள்ள நாங்கள் முடியாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை அழிக்கக்கூடிய, மற்றவர்களை இல்லாமல் இருக்கக்கூடிய, மற்றவருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாய் வார்த்தைகள் மூலம், எங்களுடைய செயல்கள் மூலம், சிந்தனைகள் மூலம் மற்றவர்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டே போவோம். எனவே இந்த நாளிலே நாங்களும் 12 சீடர்கள் ஒருவராக மாற வேண்டுமானால் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். அது வரப்பிரசாதங்களை வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோமாக.